بسم الله الرحمن الرحيم ألف لام را تلك آيات الكتاب المبين إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وإن كنت من قبله لمن الغافلين إذ قال يوسف لأبيه يا أبت إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين قال يا بني لا تقصص رؤياك على إخوتك فيكيدوا لك كيدا إن الشيطان للإنسان عدو مبين செய்து காட்டுவார்கள். இதில் ஒரு நாடக அமைப்பிலே உங்களுக்கு செய்து காட்டுவார்கள். இதில் வரக்கூடிய மாணவர்கள் ஒரே நபர் 2-3 கேரக்டர்களாக மாறி வருவார்கள். இருக்கிற மாணவர்கள் அந்த பங்கேற்ற மாணவர்கள் மாறி மாறி வருவதனால் நீங்கள் அந்த செய்திகளை மாத்திரம் அதை புரிந்து கொள்ளுமாறு, அது மாத்திரமல்லாமல் இது ஒரு நாடக வடிவில் அமைக்கப்பட்டிருப்பதனால் இது ஒரு சிறார்களுக்கும் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்குமான ஒரு பாடமாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இது ஒரு செய்தியை சொல்வதற்கான ஒரு கருத்து உருவாக்கம் தானே தவிர இது உண்மையானது அல்ல, நாடகம் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு இப்போது இந்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை பற்றிய செய்திகளை மதரசா மாணவர்கள் இப்போது நம்மிடத்திலே செய்து காட்டுவார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு குறித்து விளக்கம் கேட்டார்கள். தந்தையே, 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு கட்டுப்பட்டு நடப்பதாக நான் கனவில் கண்டேன் தந்தையே, இதற்கான விளக்கம் என்ன என்று கேட்டார். தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மகனே, இது அல்லாஹ்புரத்தில் இருந்து வந்த செய்தியாக இருக்கலாம். உனது இந்த கனவை உன்னுடைய சகோதரர்களிடம் கூறாதே என்று கூறினார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிக அழகானவராகவும் ரொம்ப அழகு நிறைந்தவர்களாகவும் இருந்ததனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ரொம்ப பாசமும் நேசமுமாக இருந்திருக்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவிகள். முதலாம் மனைவிக்கு 10 பிள்ளைகளும், 2ஆம் மனைவிக்கு 2 பிள்ளைகளும் இருந்தனர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2ஆம் மனைவியினுடைய பிள்ளையாக இருந்தார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த 10 பிள்ளைகள் தந்தையினுடைய கவனம் நம்மை நோக்கி வரவில்லையே என்று கவலைப்பட்டவர்களாக நமது தந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீதே பாசமுடையவர்களாக இருக்கிறார்களே, நமது தந்தையின் கவனம் நம் மீது திரும்ப வேண்டும் என்பதற்காக நாம் ஏதேனும் காரியத்தை நிகழ்த்த வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே ஆலோசனை செய்தார்கள். சரி, நமது தம்பியை யூசுஃபை நாம் விளையாட்டுக்கு அழைத்து செல்லலாம் என்று தந்தையிடத்திலே கேட்கலானார்கள். தந்தையே, நீங்கள் ஏன் யூசுஃபை எங்களோடு விளையாட அழைப்பதில்லை, கொடுப்பதில்லை?
அவரை எங்களுடன் அனுப்பி வையுங்கள், நாங்கள் அவர்களை பாதுகாப்போம் என்று கூறினார். தந்தை சொன்னார்கள், நீங்கள் விளையாட செல்லும் போது ஓனாய் எதுவும் அவரை தின்று விடுமோ, அடித்து விடுமோ என்று அஞ்சுகிறேன் என்று அனுப்புவதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்தார்கள். அப்போது அந்த 10 சகோதரர்களும், தந்தையே, அவரை எங்களுடன் நீங்கள் அனுப்பி வையுங்கள், நாங்கள் அவர்களை பாதுகாப்போம், எங்களுக்கு ஏதேனும் நேர்ந்தாலே தவிர அவரை நல்லபடியாக பாதுகாப்போம் என்று உறுதியளித்து தந்தையிடத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்டார்கள். தந்தையும் அனுப்பி வைத்தார்கள். அவர்களுடைய திட்டத்தின்படியே அவர்கள் இந்த யூசுஃபை என்ன செய்யலாம் என்று ஒரு ஆலோசனை செய்தபோது சிலர் அவரை கொலை செய்து விடலாம் என்று முடிவுக்கு உண்டானார்கள். அதில் மூத்தவர் சொன்னார், அவரை கொலை செய்ய வேண்டாம், ஏதாவது கிணற்றில் நாம் போட்டு விடலாம், வியாபார கூட்டம் வந்தால் எடுத்து சென்று வேறு எங்கேயாவது வாழ்ந்து செல்லட்டும், நமது தந்தையிடம் இருந்து அவரை பிரித்தால் போதுமானது என்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள். அதே போல ஒரு கிணற்றில் அவரை போட்டுவிட்டு தனது தந்தையிடத்திலே வந்து, தந்தையே, யூசுப் ஓனாய் அடித்து சென்று விட்டது, நாங்கள் விளையாண்டு கொண்டிருக்கும் போது எங்களுடைய துணிக்கு அருகிலே அவரை வைத்திருந்தோம், அவரை தூக்கி சென்று விட்டது, இதோ இரத்தம் படிந்த அவருடைய சட்டையை பாருங்கள் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து காட்டினார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுதவாறு, கண்ணீர் வடித்தவாறு, யூசுஃபே யூசுஃபே என்று அழுகலானார்கள். கண்ணீரினால் வேதனையில் விம்மலானார்கள். அது மாத்திரமல்லாமல், சைத்தான் உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்தி விட்டான், நான் அழகிய பொறுமையை கையாளுவேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த பிரிவு குறித்து பொறுமையை கையாள்வேன் என்று ஆனார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் கிணற்றில் போட்ட அந்த இடத்தில் பாலைவன பகுதியாக இருந்ததனால் தொலைவில் உள்ளவர்கள் வந்து அந்த கிணற்றில் தண்ணீர் எடுக்க வந்தார்கள். கிணற்றை எட்டி பார்த்தார்கள். சிறுவன், கிணற்றுக்குள்ளே ஒரு சிறுவன் இருக்கிறான் என்று தங்களுடைய வாளிகளை உள்ளே அனுப்பி அந்த சிறுவனை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் அங்கிருந்து வெளியெடுத்தார்கள். அவர்கள் பேசிக் கொண்டார்கள், இவரை நாம் விற்றுவிடலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்து எகிப்து நகரில் உள்ள சந்தை வீதியில் அவரை ஏலமிட்டு விற்பனைக்கு நிறுத்தினார்கள். எகிப்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் அந்த சிறுவனை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விலைக்கு வாங்கி தனது வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். வீட்டில் மனைவி இடத்திலே சொன்னார், இவரை கண்ணியமாக நடத்து, இவர் நம்மளுடைய வாரிசாக இருக்கலாம் என்று மனைவியிடத்திலே வளர்ப்பு பிள்ளையாக உருவாக்கினார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிப வயதை அடைந்த போது அவர்கள் அழகு நிறைந்த ஒரு மனிதராக, மிகவும் அழகானவராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காட்சி அளித்தார்கள். அந்த பெண்மணியோ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான முறைக்கு அழைக்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணியிடம் இருந்து தப்பிச் சென்று வெளியே செல்ல, கணவன் கதவு அருகே வந்தபோது அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறைக்கு அனுப்பினாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அமைச்சரின் மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தப்பான காரியத்திற்கு அழைத்திருக்கிறாள் என்று பரவலாக பேசப்பட்ட உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த அவைக்கு வர வைத்து அந்த பகுதியை நோக்கி செல்லுங்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை செல்ல வைத்து, யாரெல்லாம் அந்த பெண்கள் சொன்னார்களோ அந்த பெண்களுடைய கைகளில் பழத்தை கொடுத்து கத்தியையும் கொடுத்து அறுக்க சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழகு அவர்களை கவர்ந்து பழங்களை வெட்டுவதற்கு பதிலாக தங்களுடைய கைகளை வெட்டி கொண்டு அந்த பெண்கள் சொன்னார்கள், இதோ இந்த மனிதர், இவர் மனிதர் அல்ல, இவர் உயர்ந்த வானவராக இருக்கிறார் என்று அந்த பெண்கள் சொன்னார்கள். உடனே அந்த பெண்மணி சொன்னால், இவர் குறித்துதான் என்னை பழிக்கலானீர்கள் என்று சொல்லி அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறைக்கு அனுப்பி வைத்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார்கள். சிறையில் இருந்த 2 சிறைவாசிகள் கனவு கண்டார்கள். ஒருவர் கனவு கண்டார்,
நான் என்னுடைய எஜமானுக்கு மதுரசம் புளிவது போன்று ஒரு கனவு கண்டேன் அப்படி என்று அவர் சொன்னார். இன்னொருவர் சொன்னார், நான் ரொட்டி துண்டுகளை சுமந்து செல்ல எனது தலையை பறவைகள் அந்த தலையை ரொட்டி துண்டுகளை பறவைகள் கொத்தி சாப்பிடுவது போன்று கனவில் கண்டேன் என்று, இதற்கு விளக்கம் உம்மிடத்தில் உண்டா என்று கேட்டார். அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவரை பார்த்து நீர் குற்றமற்றவர் என்று நிரூபணமாகி நீர் உமது எஜமானுக்கு மதுரசம் புளிய கூடிய பணியை திரும்ப மீண்டும் பெறுவாய். இன்னொருவரை பார்த்து உனக்கு தண்டனை உறுதியாக்கி நீ சிலுவையில் அறையப்பட்டு உனது தலையை பறவைகள் கொத்தி சாப்பிடும் என்று சொல்லிவிட்டு யார் விடுதலை ஆவார் என்று எண்ணினாரோ அவரிடத்திலே சொன்னார், நீ விடுதலை ஆனால் உமது எஜமான இடத்திலே என்னை குறித்து நீ சொல் என்று சொன்னார். அதுபோல அவர் விடுதலை ஆனார். ஆனால் அவர் மன்னனிடத்திலே இது குறித்து எதுவுமே சொல்லாமல் பல ஆண்டுகளை கழித்து விட்டார். ஒரு நாள் மன்னர் ஒரு கனவு கண்டார். மன்னருடைய கனவில் கொழுத்த 7 மாடுகளும் மெலிந்த 7 மாடுகளையும் 7 பச்சை கதிர்களையும் 7 காய்ந்த கதிர்களையும் கண்டார். மெலிந்த அந்த மாடு கொழுத்த அந்த மாடை தின்பது போன்று ஒரு கனவை கண்டார். உடனே மன்னர் அவையோர்களே இதற்குண்டான விளக்கம் என்ன என்று கேட்டார். கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் எல்லோரும் இது அர்த்தமற்ற கனவு, இதற்குண்டான விளக்கம் எல்லாம் இல்லை என்று சொல்லிவிட்டனர். அப்போது மதுரசம் புளிந்த அந்த பணியாளருக்கு நினைவு வந்தது, தன்னோடு சிறையில் ஒருவர் இருந்தார். அவர் யூசுப் என்பவர். கனவுக்கு விளக்கம் அழகான முறையில் சொல்லக்கூடியவராக இருந்தால் என்னை அனுப்புங்கள், நான் போய் அவரிடத்தில் இதற்குண்டான விளக்கத்தை கேட்டு வருகிறேன் என்று அனுப்ப சொன்னார். அதுபோல அவர்கள் சென்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனவுக்குண்டான விளக்கத்தை சொன்னார்கள். முதல் 7 ஆண்டுகள் அருமையான அற்புதமான மழைகள் பொழியக்கூடிய காலமாக இருக்கும், பயிர்கள் விளையும். அடுத்து 7 ஆண்டுகள் மழையே இல்லாத காலம் வரும். மழை இல்லாத காலம் மழை இருந்த காலத்தினுடைய பயிர்களை எல்லாம் அது சாப்பிட்டு விடும். அதுதான் இந்த கனவுக்குண்டான விளக்கம் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அது மாத்திரமல்ல, அந்த முதல் 7 ஆண்டுகள் உள்ள பயிர்களை அதனுடைய பயிர்களை தானியங்களை பிரித்து எடுக்காமல் அதனுடைய வேர்களோடு சேர்த்து அப்படியே வைத்து விடுங்கள், மீதி உள்ள 7 ஆண்டுகளுக்கு அது கெட்டு போகாமல் இருக்குங்கிற ஒரு விவசாய விஷயங்களையும் எடுத்து சொன்னார். இதை கேட்ட மன்னர் ஆச்சரியமடைந்து யூசுப்பை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று சொன்னபோது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், தங்களுடைய கைகளை வெட்டி கொண்ட பெண்களின் நிலைகள் என்ன என்பது குறித்து எனக்கு தெரிய வேண்டும் என்று அவர் சொல்லலானார். அப்போதுதான் மன்னருக்கு என்ன சம்பவம் என்று, யூசுப் ஏன் சிறைக்கு சென்றார் என்ற ஒரு கேள்வியை வைத்து அந்த பெண்களை எல்லாம் அழைத்து வர வைத்து விசாரிக்கிறார். அப்போது அந்த பெண்கள் சொல்லிவிட்டார்கள், யூசுப் நல்ல மனிதர், அவரிடத்தில் எந்த தீமையும் நாங்கள் பார்க்கவில்லை, ஆகையினால் நாங்கள் தான் தீங்கிழைத்து விட்டோம் என்று அந்த பெண்கள் சொன்னவுடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் இருந்து விடுதலையாகி அவருக்கு அமைச்சர் பதவியை, பொருளாதாரத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய பதவியை அந்த மன்னர் வழங்குகிறார். இப்போது எகிப்தினுடைய ஒரு தானியத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் பெறுகிறார்கள். இதே வேளையில் அங்கே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்த அந்த கிராமத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு நிலையை அவர்கள் அடைகிறார்கள். அப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இதோ பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய எகிப்திற்கு செல்லுங்கள், அங்கே சென்று அங்கு உள்ள மன்னனிடத்தில், அங்கு உள்ள மன்னன் அமைச்சரிடத்தில் போய் கேளுங்கள், தானியங்களை தருவார்கள் என்று, நீங்கள் இங்கே இருந்து ஏதாவது பொருட்களை எடுத்து செல்லுங்கள் என்று சில பொருட்களை பண்டமாட்டு முறை அடிப்படையில் சில பொருட்களை எடுத்து அனுப்பி வைக்கிறார். அதுபோல ஒட்டகம் கூட்டம் கிளம்பி எகிப்தை அடைகிறது. எகிப்தை அடைந்த அந்த ஒட்டக கூட்டத்தை கவனித்த உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனதுக்குள் தோண்டியது, இது நம்முடைய சகோதரர்கள், இவர்கள் தான் நம்மை கிணற்றில் போட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். ஆனால் இவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் தானியங்களை கேட்கிறார்கள், கொடுக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழங்குகிறார்கள். வழங்கிய உடனே அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நுணுக்கமான ஒரு காரியத்தை செய்கிறார்கள். இந்த ஒட்டக கூட்டம் எதெல்லாம் வந்ததோ அதனுடன் அவர்கள் கொண்டு வந்த பொருட்களையும் சேர்த்து வைத்து விடுங்கள் என்று வைத்து விடுகிறார்கள். கடைசியாக அவர் சொல்லும் போது,
அடுத்த முறை நீங்கள் உங்களுக்கு உணவு தேவைப்பட்டால் உங்களுடைய இன்னொரு சகோதரனையும், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட பிறந்த தம்பியையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்று, உங்களுடைய சகோதரனை அழைத்து வந்தால்தான் அடுத்த முறை உங்களுக்கு உணவு வழங்கப்படும் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். அதுபோல அடுத்த முறை இவர்கள் ஊருக்கு செல்கிறார்கள். இவங்களுடைய தானியத்தோடு சேர்ந்து இவர்கள் அனுப்பி வைத்த பொருட்களும் வந்து விடுகிறது. இதை பார்த்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்ன அநியாயம் செய்து விட்டீர்கள், நீங்கள் இந்த பொருட்களை அவங்க வழங்கவில்லையா என்று ரொம்ப அங்கலாய்த்துக் கொண்டு, இதை கொண்டு கொடுத்து வாருங்கள், தானியத்தை வாங்கி வாருங்கள் என்று சொல்லும் போது, நீங்கள் எனது தம்பியை அனுப்பினால்தான் அவர் தானியம் வழங்குவதாக சொல்லியிருக்கிறார் அப்படி என்று தனது தந்தை இடத்திலே சொல்கிறார். அப்போது தந்தை, நான் அனுப்ப மாட்டேன், யூசுப் விஷயத்தில் நீங்கள் எவ்வாறு நடந்து கொண்டீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன், அதனால் நான் அனுப்ப மாட்டேன் என்று சொல்ல, இல்லை நீங்கள் அனுப்புங்கள், நாங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, தம்பியை நாங்கள் அழைத்து வருவோம் என்று சொல்ல ஆனார்கள். அதுபோல தம்பியை அழைத்து செல்கிறார்கள். அங்கே தானியங்கள் வழங்கப்படுகிறது. தம்பியை தனியாக அழைத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூப்பிட்டு சொல்கிறார்கள், தம்பி, நான் தான் உனது அண்ணன் யூசுப், அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் தான், என்னை கிணற்றில் போட்டவர்கள் அவர்கள் தான், நீ எதையும் வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டாம், நீ என்னுடன் இருப்பதற்கு நான் சில ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஏற்பாடை செய்கிறார். அதுதான் இன்னொரு நுணுக்கமான ஒரு விஷயம். என்ன தெரியுமா? அந்த தானியத்தில், அந்த தம்பியுடைய அந்த ஒட்டகத்தில அமைச்சருடைய அளவு பாத்திரத்தை உள்ளே போட்டு விடுகிறார்கள். தங்கத்திலான அளவு பாத்திரத்தை அது உள்ளேயே போட்டு விட சொல்கிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதுபோல போட்டுவிட்டு ஒட்டக கூட்டம் கிளம்பும் போது, ஓ திருடர்களே நில்லுங்கள் என்று அறிவிப்பு செய்யப்படுகிறது.